கம்வாதயாளும் சரணம் பிரஜயமா அப்படிங்கிற அவனை தவிர யார சரணாகதி பண்ற? பகவானுடைய காருண்யத்துக்கு எதுடா பரம பிரமாணம்னா பூதனா மோட்சம். விஷம் கொடுத்தவளுக்கு அமிர்தம் கொடுத்தாலும் குருநாதனுடைய வாக்கிலேருந்து எது வந்தாலும் சத்தியம், அது நடக்கும். ஆறு விதமா கிருஷ்ணனை தூஷி பிரசித்தமா உள்ளது பிரமதி பவா பூதனா மோட்சம் எல்லாருக்கும் தெரியும். கம்வாதயாளும் சரணம் பிரஜயமா அப்படிங்கிற அவனை தவிர யார சரணாகதி பண்றது? பகவானுடைய காருண்யத்துக்கு எதுடா பரம பிரமாணம்னா பூதனா மோட்சம். அவ ஆசையாவா பால் கொடுத்தா? கொல்லணும்னு தானே கொடுத்தா. கொல்லணும்னு பால் கொடுத்தவளுக்கு மோட்சத்தன்னா கொடுத்தார். ஏண்டா அந்த பாபிக்கு கொல்லணும்னு விஷம் கொடுத்தவளுக்கு ஏண்டா மோட்சம் கொடுத்தேன்னா, விஷம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், பால் 2 வாய் குடிச்சுட்டேன்னு அந்த பாலுக்காக மோட்சம். விஷத்தை மன்னிச்சுட்டான் கிருஷ்ணன். பாலில் சர்க்கரை போடுற மாதிரி அவள் பாலில் விஷம் போட்டிருக்கா. அதனால விஷத்தை மைண்ட் பண்ணவே இல்லை, பாலுக்கு வைகுண்டம். அதனால தான் உத்தவர் சொல்றார், கம்வாத அவனை தவிர யாரை சரணாகதி பண்ண முடியும்? பண்ணுவோம். யாரை பண்றது? பகவானுடைய காருண்யத்துக்கு பூதனா மோட்சம்தான் எடுத்துக்காட்டு. எல்லாரும் கொண்டாடுறது. அந்த பூதனா மோட்சத்தை சொல்லாதவாளே கிடையாது. வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மனுஷர். வஞ்சனை பண்றதுக்கு தாயுரு ரூபத்தை எடுத்துன்னு வந்தவளுக்கு விஷம் கொடுத்தவளுக்கு அமிர்தம் கொடுத்தானாம். அவ விஷம் கொடுத்தா பதிலுக்கு என்ன கொடுத்தார்? அமிர்தம்னா என்ன? மரணமில்லா தன்மை, வைகுண்டத்தை கொடுத்துட்டார். பூதனா மோட்சம் எல்லாருக்கும் தெரியுமோ? இப்படி தானே அர்த்தம் சொல்லுவா, எல்லாரும் இப்படி தானே கதை சொல்லுவா. ராதை எப்படி சொல்றா தெரியுமோ? அவ மாத்தி அசூயேங்கிறதுக்கு புரியறதுக்கு சொல்றேன். இந்த பூதனா மோட்சம் யதார்த்தம் நான் சொன்னது. ராதையோட பூதனா மோட்சம் என்ன தெரியுமோ? பிரமதி பவான். நீ லோ லோ லோன்னு அலையற பாரு. எதுக்கு தெரியுமோ? இந்த பொம்மநாட்டிகள் எல்லாம் கொலை பண்றதுக்கு. அபலா கபலாய. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. விசித்திரம் கிமிதி விசித்திரம். நீ பொண்களை கொலை பண்றவன் எப்படி தெரிஞ்சுட்டேன் தெரியுமோ? ஒரு பொண்ணு எவ்வளவு ஆசையா பால் கொடுக்க வந்தா உனக்கு. வைகுண்ட வாசியே கோகுலத்தில் பிறந்திருக்க, 2 திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பிரபு இப்போ குழந்தையா நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் குழந்தையா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு 4 வாய் பால் கொடுப்போம்னு ஒரு அம்மா எவ்வளவு ஆசையா வந்தா. அப்படி வந்த அம்மாவை கொன்னுட்டியே. பிரதயதி பூதனி கைவ வதூவத. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உனக்கு குழந்தையிலேருந்து இன்னி வரையில் துளி கூட கருணையே கிடையாதுன்னு தெரியுது. நிர்தய பாலச்சரீத்திரம். பூதனா மோட்சம் ராதை சொல்ற பூதனா மோட்சம். சுகர் சொல்ற பூதனா மோட்சம் அது. அந்த பூதனா மோட்சத்தை ஏன் இப்படி மாத்தினான்னா, இதான் அசூயங்க. அதில் உள்ள குணத்தை அப்படியே மாற்றி சொல்கிறேன். குணத்தை தோஷமாக சொல்கிறேன். இந்த 17வது அஷ்டபதி त्वदा लोकः शोकादपि किमपि लज्जां जनयति. உன்னை பார்ப்பேனா பார்ப்பேனா பார்ப்பேனான்னு கதறி இருக்க 2-3 நாளா. எந்த உன்னை பார்க்கணும்னு 3 நாளா அழுதேனோ வந்து நீ நிற்கிற. त्वदा लोकः. உன்னை பார்த்த உடனே உன்னுடைய பிரிவினால எனக்கு சோகம்னா வரணும். என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு ஒரு தாபம் வரணும், சோகம் வரணும், கஷ்டம் வரணும், இல்லை சந்தோஷமாவது வரணும். ஆனால் உன்னை பார்த்தா எப்படி தெரியும்? என்ன வருது தெரியுமோ? எனக்கு லஜ்ஜாஞ்சன. உன்னை பார்க்கவே பிடிக்கல, வெக்கமாக இருக்கு உன்னை பார்க்கறது. இது மாதிரிலாம் கிருஷ்ணனை திட்டுறா. இதான் 17வது அஷ்டம். खंडिता वर्ण विप्रलप खंडिता वर्णने विलक्ष लक्ष्मीपतिर्नाम खंडिताன்னு பேர் இந்த நாயகி. இவ்வளவு விரட்டி இருக்கா கிருஷ்ணனை. அவர் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு போயிட்டார்.
ஹரிஹி அபிசரதி. போயிட்டே இருக்கா. உடனே தோழி வந்து இந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னு இவ்வளவு நாளாக அழுதுவிட்டு வந்த உடனே விரட்டி விட்டியே, இப்படிலாம் பண்ணலாமான்னு புத்தி சொல். 18வது அஷ்டபதி புத்தி. நேற்றுக்கே சொன்னேன், இந்த சகிங்கிறவள் குருஸ்தானம். குருநாதனுடைய வாக்கிலேருந்து எது வந்தாலும் சத்தியம், அது நடக்கும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.